இப்போ நம்மக்கிட்ட 3 சாக்குகள் இருக்கு. ஒவ்வொரு சாக்குலேயும் 30 மாம்பழங்கள் இருக்கு. 3 மாம்பழங்கள் வீதம் 10 சுங்கச்சாவடிக்கு கொடுத்தோம்னா 30 மாம்பழங்கள் காலியாகும். இப்போ நம்ம 10 சுங்கச்சாவடியை கடந்தாயிற்று. அடுத்து நம்மக்கிட்ட 2 சாக்கு தான் இருக்கும். அதில் 30 மாம்பழங்கள் இருக்கு. 2 மாம்பழங்கள் வீதம் 10 சுங்கச்சாவடி கொடுத்தோம்னா 20 மாம்பழங்கள் காலியாகும். அடுத்த 10 சுங்கச்சாவடியும் கடந்தாயிற்று. அடுத்து நம்மக்கிட்ட 2 சாக்கு இருந்தாலும் ஒரு சாக்கில் 10 மாம்பழங்கள், இன்னொரு சாக்கில் 30 மாம்பழங்களும் இருக்கும். 2 மாம்பழங்கள் வீதம் 5 சுங்கச்சாவடி கொடுத்தோம்னா 10 மாம்பழங்கள் காலியாகும். அடுத்த 5 சுங்கச்சாவடியும் கடந்தாயிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு சாக்கு தான் இருக்குது. அதில் 30 மாம்பழங்கள் இருக்குது. இப்போ ஒரு மாம்பழங்கள் வீதம் 5 சுங்கச்சாவடிக்கு கொடுத்தா போதும். 5 மாம்பழங்கள் காலியாயிற்று. அடுத்த 5 சுங்கச்சாவடியும் கடந்தாயிற்று. இப்போ நம்ம மொத்த சுங்கச்சாவடியும் கடந்துட்டோம். மீதம் இருக்கிறது நம்மக்கிட்ட ஒரு சாக்கில் 25 மாம்பழங்கள் இருக்கு. விடையும் இதுதான்.